அந்த இதை விட கூட்டமா இருக்கு. ஹலோ வெல்கம் டு கேகே கேமராக்காரன். நான் உங்கள் கேமராக்காரன். நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னா கன்னியாகுமரியில் இருக்கிறேன். வயசு 30 ஆக போகுது. இது வரைக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் ஸ்டாச்சு இதில் போனதே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் போகிறேன். ஸோ இது நம்ம அமைதில்லா கிருஷ்ணன் ஃப்ரெண்டு ஃபாலோவர் இவர் தான். ஸோ அவருக்கு மாமா பையன் சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ பிளான் போட்டு ஸோ இதுவரையும் பிளான் போட்டதில்லை. சடனாக நேற்று ரைட்டு பிளான் போட்டு 3 வந்துட்டாங்க. இது ஸோ மார்னிங் 5:30க்கே வந்து பார்த்தாச்சுன்னா க்யூ செம க்யூ, ஃபுல் க்யூவாக இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போக முடியாது போட்டிங்கு. ஸோ போட்டிங் போக முடியாதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு சடனாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதாவது ஒரு யூடியூபர் கனிமிஸ்டர் யூடியூபர் வீடியோ போட்டிருந்தாரு. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து போட்டிங் போகலாம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆன்லைன் புக் பண்ணி நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராஜா மரியாதை தான் சென்ட்ரல் அப்படி போயிட்டு இருக்கலாம். எந்த க்யூவில் நிற்க வேண்டாம். ஆனால் டிக்கெட் என்ன 300 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 750 ஜிஎஸ்டி வேறு போட்டிருக்காங்க, டேக்ஸ் வேறு போட்டிருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் வருது. அப்போ நாங்கள் போட்டு 922 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து எங்களுக்கு 3 பேருக்கு நாங்கள் டிக்கெட் போட்டிருக்கோம். நாங்கள் மணி இப்போ பாருங்கள் 5:30 நாங்கள் வந்தோம். ஆனால் நான் மணி இப்போது கிட்டத்தட்ட 7 ஆகிடுச்சா, 7 ஆகிடுச்சு, 7:30 ஆகிடுச்சு. நாங்கள் இது வரைக்கும் அங்கே போகவே இல்லை. ஆனால் எங்களுக்கு 8 மணிக்கு அந்த டைம் போகிறோம். அப்புறம் 8 மணி உள்ள என்ட்ரி ஃப்ரீயாகவே விட்டுருவாங்க. எங்களுக்கு க்யூவில் எதுவுமே நிற்க வேண்டாம், டிக்கெட் எடுக்கவே வேண்டாம். ஆன்லைன் எடுத்துகிற அப்புறம் அந்த ஆன்லைன் லிங்க் வந்து நான் கீழே போடுறேன், தெரியுங்களா? தனியாக இதை ஷார்ட்ஸாகவும் போடுறேன், நீங்கள் பார்த்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன், லிங்க் போடுறேன். ரைட் வந்து 300 ரூபா வருது. 300 ரூபா க்யூவும் இருக்குது, நார்மல் 70 ரூபா க்யூவும் இருக்குது. ஆமாம் 75 க்யூ, நிறைய பேர் க்யூ நிற்கிறாங்க. ஆனால் அது ரெண்டுமே க்யூ பெருசாகவே இருக்கும். 300 க்யூவும் பெருசாகவே இருக்கும். அது வந்து வெளியிருந்து வரவங்க வந்து பார்க்கணுன்னு வருவாங்க. நம்ம ஊருக்காரங்க லோக்கலில் 75 போயிட்டு இல்லை பார்ப்பட்டாங்க 75 போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த க்யூவை தாண்டி நம்ம வந்து இன்னொரு க்யூ ஆன்லைன் க்யூ இது புதுசாக வந்தது, யாருமே தெரியல நிறைய பேருக்கு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம், சரிங்களா? இப்போ சாப்பிட்டு எடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ சன்ரைஸ் பார்த்துட்டோம். சன்ரைஸ் செம்மையாக இருந்துச்சு. இங்கே வந்து பீச்சை வந்து செம்மையாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, பார்க் வச்சுருக்காங்க. வீல் சேரில் உள்ளவங்களுக்கெல்லாம் போகிறதுக்காக வீல் சேர் எலக்ட்ரிக்கல் நார்மல் அதுக்கேற்ற பாதையும் வந்து அதுக்கேற்ற பாதை பீச் வரைக்கும் பாதையெல்லாம் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது காமராஜர் மண்டபம் பக்கத்தில் காந்தி மண்டபம். இந்த ஏரியா நல்லா சுற்றி பார்க்கலாம். பார்க்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் இன்னொரு நாள் கவர் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு வந்து போட்டிங் வந்து அந்த போட்டிங் முடிச்சுட்டு போவோம், சரிங்களா? தாமிரபரணி இப்போ வர்றது 3வது போட்டுனா இங்கேருந்து அங்கே கொண்டு விட்டுட்டு திரும்ப இங்கே ரிட்டர்ன் வருது. அப்படி 3 ரவுண்ட் அடிச்சாச்சு. 2 போட்டு இருக்கு மொத்தம். 3வது போட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுலேயும் க்யூ பார்த்தீங்க. ஆன்லைன் புக்கிங் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. ஆன்லைன் புக்கிங் நிறைய புக் பண்ணிருக்காங்க. ஸோ ஆன்லைன் புக்கிங் வந்து 310 ரூபா ஜிஎஸ்டி வருது. ஸோ இதில் வந்து செப்பரேட் க்யூ 75 க்யூ இருக்குது, 300 க்யூ இருக்குது, 310 க்யூ. ஆன்லைன் 310 ஸ்பெஷல் க்யூ பண்ணுவோம். இதெல்லாம் சேர்ந்தா அப்படி செட்டாக விட்டுருக்கேன். கொஞ்சம் விட்டுறாங்க அந்த வருஷத்துக்கு. ஏன்னா க்யூ வந்து லென்த்து கம்மியாக இருக்குது. அந்த கம்மியாக இருக்கும்போது அதை மொத்தமாக விட்டுருக்காங்க. இப்போ 75 க்யூங்கிற லாங்காக இருக்கிறனால வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிளை ஒன்று விடும்போது வந்து நமக்கு வந்து 75 வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் மார்னிங்கே வந்து காத்துட்டக்கணும். இதுனா ஒரு 7:40 7:30 வந்துருங்க. அந்த 300 க்யூனா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நீங்கள் 7:30 வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயே போயிடலாம். இது 3வது ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப டைமில் ஒரு 10 நிமிஷம் நிற்க வேண்டி இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கலாம். பாருங்க நிதானம்
பாத்துடா இங்க படிங்க வந்து விட்டோம் எங்க பிடிச்சங்க என்ன இருக்கு இங்க பாருங்க மக்களே திரும்ப 3 90 டிக்கெட் எடுத்து 30 ரூபா ஆடுச்சு இது வந்து ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்தாச்சுன்னா நமக்கு இங்கே அந்த இதுக்குள்ள ராக்கு கோயிலுக்குள்ளடி போகிறதுக்கு நம்ம அலோடு இல்லை ஸ்பெஷலாக தனியாக எடுக்கணுமா ஸோ அதுக்கு ஒரு 30 300 310 340 ஆகிடுச்சு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் 340 திரும்ப 30 எடுக்கணும்ல நீ இல்லை அந்த இதுக்கு கிளாஸ் ப்ரூஜ் தனியாக எடுக்கணுங்களா ஆனால் கிளாஸ் ப்ரூஜ் தனியாக எடுக்க மாட்டேங்கிறேன் நீ இதே டிக்கெட் தானே ஓ இதே டிக்கெட் தானா சரி ஓகே ஓகே 75 ப்ளஸ் ஒரு 30 நார்மலாக நீங்கள் வந்தீங்கன்னா 75 30 எவ்வளோ 105 ரூபா 105 ரூபாயில் முடிஞ்சிடும் ஆனால் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா ஒரு 310 ப்ளஸ் ஒரு 30 சேர்த்து 340 ரூபா பே பண்ணி இங்கே வந்திருக்கிறோம் இங்கே பாருங்களேன் வந்த செம்ம சீனரி ஸோ இதுக்குள்ளே அவ்வளோ அலோடு பண்ணுறதுக்கு கிளாஸ் ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் 30 டிக்கெட் வச்சுங்க அந்த டிக்கெட்டை நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா சன் டைம்னு போட்டிருக்காங்க சன்ரைஸ் கேலண்டர் ஸோ சன்ரைஸ் கேலண்டரு அதாவது ஏப்ரல் மார்ச் மேலேன்னு இருக்கா அது கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க இதில் எப்படின்னா அந்த மே மாதம் லைன் போட்டிருக்கீங்களா அந்த லைன் இருக்குல்ல அந்த லைனுக்கு நேராக மேலே வந்து சூரியன் உதிக்கும் சன்னோட டைரக்ஷன் வந்து உதிக்கிற இடம் வந்து கொஞ்சம் மந்துக்கு சேஞ்சஸ் அந்த வேரியேஷன் இருக்கும் இந்த ஷேப்பில் அது எப்படி இங்கே இதாகும் அப்படி கொஞ்சம் தாழ்ந்து இதாகும் கொஞ்சம் அப்படி அதெல்லாம் டைம் 6:30 6:12 20 அதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிறது இந்த இப்படி சேஞ்ச் ஆகிறனால தான் அந்த பூமி சுழற்சினால கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அந்த இது கேலண்டர் வந்து இங்கே போட்டிருக்காங்க ஸோ இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த கேலண்டர் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் இந்த கேலண்டர் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இது வந்து அந்த டைம் வந்து ஷேட் அவுட்ரை கணக்கு பண்ணி நீங்கள் இப்போ மணி எத்தனைன்னு சொல்லலாம் இவங்க கிட்ட 9 பண்ணி 9 ஆகிடுச்சு கிட்டத்தட்ட 9 ஆகிடுச்சு ஸோ அதில் பார்த்து கிட்ட போய் பார்க்கணும் அங்கே ஃபாலோ பண்ணல ஸோ இது வந்து புதுசாக இருக்கும் உங்களை இங்கே வந்து பார்க்கலாம் இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மந்த்லி எங்கெங்கே டேரக்ஷனில் சன் வந்து ரைஸ் ஆகுறங்கிறது இப்போ என்ன இங்கே இருக்குது மேலே இருக்குது வா ரொம்ப நல்ல வெயிலாக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா மட்டும் நல்லா கொடை தொப்பி சன்கிளாஸ்லாம் எடுத்துட்டாங்க சரிங்களா நம்ம பின்னாடி இருக்கிறது தான் வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மனோட கால் பாதங்களில் இருக்குது அங்கெல்லாம் கேமராவும் கிடையாது அப்புறம் பக்கத்தில் வந்து விவேகானந்தர் ஸ்டாச்சு உள்ளே இருக்குது அங்கெல்லாம் கேமரா கிடையாது அது நிறைய பேர் திருட்டுத்தனமாக மொபைல் எடுக்கிறாங்க சைடில் வந்து ஆனால் அலோடு கிடையாது அப்புறம் கீழே வந்து மெடிடேஷன் ஏரியா இருக்குது அங்கே கீழே புக் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது அவரோட ஹிஸ்ட்ரி அவர் எப்போ வந்தார் எப்போ இங்கே தியானம் பண்ண உட்காந்தார் அப்படின்லாம் இருக்குது அவர் வந்து ஆமாம் 23 வயசில் கிட்டத்தட்ட 23 வயசுலேயே அந்த சன்னியாசி இதுக்காக போயிட்டார் அவர் ஸோ அந்த இதுக்கே போயிட்டார் ஸோ கிட்டத்தட்ட 1800 அந்த காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறது சரிங்களா ஸோ ஒரு அந்த அவரை பற்றி விவேகானந்தரை பற்றி சின்ன நிறைய பொருள் எல்லாம் கிளப்புவானுங்க ஸோ அந்த சமூகம்லாம் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவரை எப்படி இறந்தாருங்கிற பொருளையும் கிளப்புவாங்க இந்த இது ஜெட்லி இவர் இருக்கார்ல ப்ரூஸ்லி எப்படி இறந்தாருங்கிற பொருளை கிளப்புவானுங்க அதே மாதிரி விவேகானந்தரை பற்றி ஒரு பொருள் எல்லாம் கிளப்புவானுங்க 90s கிட்ஸ் ஆகிய உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ
ஸோ இப்போ இந்த 2 இது தான் முடிச்சுங்க. 9:30 தாண்டிடுச்சு. மெதுவாக உட்காந்து வாங்க, பிரச்சனை இல்லை. யாருமே தேட மாட்டாங்க, கூட வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் இது வந்து நல்ல செமையாக காற்று வீசுது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மெதுவாக போங்க. எப்படியும் 10 o'clock வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா. அதுக்கு மேலே அடுத்து அடுத்த பிளேஸ் போகிறோம். கிளம்பி சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு அப்படி போகிறவங்க கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. அந்த டிக்கெட்டு கியூவே பயங்கரமாக இருக்குது, ஆன்லைன் டிக்கெட் கியூவே. ஆனால் பட் வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு ஆகிற டைம் மட்டும் சீக்கிரம் என்ட்ரு ஆகிருக்கும். சரி, அது மட்டும் பார்ப்போம். அப்போ அடுத்து வந்து கிளாஸ் பிரிட்ஜ் போவோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு வாங்க. நம்ம எங்கே இருக்கிறோம்? திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்குள்ளே இருக்கிறோம். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பைக் நல்லா இருக்குது. ஸோ ஸ்டாச்சுக்கு டோட்டலாக நான் வந்து மேலே ஏறக்கூடாது. சின்ன குழந்தைங்க ஏறிட்டு இருக்காங்க. அலோடு கிடையாது. ஃபுட்டுங்க அலோடு கிடையாது. ஃபுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. யாருமே இங்கே ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டுருங்க, சரிங்களா? ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் புறம் சொல்கிறேன். இங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது. கேட்குறதா இல்லைன்னு தெரியல நான் பேசுகிறது, சரியா? டிக்கெட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டுருக்கீங்க கீழே. ஸோ என்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன், சரிங்களா?